நாடறிந்த உண்மை நாடறிந்த உண்மை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடுதான் மத்திய அரசு நடந்து கொண்டிருப்பது என்பதை யாரும் மறைக்க முடியாது. நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர் சமீபத்தில் பேட்டியில் கூட 25 தொகுதிகள் எங்களுக்கு தந்திருந்தால் நிதியை வாங்கி தந்திருப்போம் என்றார். அந்த ஒரு வார்த்தையே போதும் எவ்வளவு குரூர எண்ணத்தோடு மத்திய அரசு செயல்படுகிறது என்பதற்கு அந்த கூட்டணியிலே இருக்கின்ற அந்த ஒரு கட்சியின் தலைவராக இருக்கின்ற அவரே கூறிய கருத்து சாட்சி. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதியை பெறுவதற்கு போராடுகிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் நிதியை கோருகின்ற வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளை நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த சூழல் எப்படி வந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் இருக்கின்ற நிர்வாகத்திறனால் அனைத்தையும் சமாளிப்பார். மாற்று வீடுகள் அனைவருக்கும் குடிசை பகுதியில் இருப்பவர்கள் வழங்க வேண்டும் என்பது அரசுடைய நோக்கமாக இருந்தாலும் அதற்கு தேவையான போதிய இடங்கள் சென்னை நகருக்குள் இல்லை. ஒருபுறம் இந்த குடிசை சாலையோரமாக வசிப்பவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திலே ஒரு 4000 குடியிருப்புகளை கட்டுவதாக அறிவித்திருக்கின்றார். அப்படி கட்டப்படுகின்ற பொழுது இந்த சாலையோரம் வசிப்பவர்கள், குடிசையிலே இருப்பவர்கள், கால்வாயோரம் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.